ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 38. எபிசோடு 37 பார்க்கலன்னா ஃபீல் பண்ண வேணாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. நம்ம ஆளோட பிளான் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆனதுனால மழை பெய்யுது. அடுத்து நடக்க போகிற விஷயத்துக்கும் நம்ம ஆளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி ஒரு ஹிடன் லொக்கேஷனை சூஸ் பண்ணுறான். மேப்போட போர்ட்டல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மலைக்கு நடுவில் டிரெக்டாக அங்கே டெலிபோர்ட் ஆகுறான். எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். நிறைய மேஜிக்கல் ஹவுசஸில் கூட இந்த மாதிரி பிரைவேட் டெலிபோர்ட்டேஷன் ரொம்ப ரேர்னு நோட் பண்ணுறான். அதனால தான் நம்ம ஆளு மேலே எந்த டவுட்டும் வராது. இந்த அட்வான்டேஜ் வச்சு வரப்போகிற டிஸ்ட்ரக்ஷனை சும்மா ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறான். டார்கெட் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டான் ஜுவானுக்கு என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நைட்டை கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறான். ஆப் ஓப்பன் ஆகி ஒரு பில்டிங் சும்மா நெருப்பில் வெடிக்குது. அடுத்த பில்டிங்க்கு நெருப்பு பரவிடும்னு தெரிஞ்சு எல்லாரும் பேனிக் ஆகி ஹெல்ப் கேட்குறாங்க. கீழே கிடக்கிற ஒரு ஆஸ்ட்ரே இது எப்படி பற்றிக்கிச்சுன்னு மற்றவங்களை ஏமாத்துற ஒரு ஃபேக் ரீசனை ரொம்ப சைலண்டாக சொல்லுது. கவுன்சில நம்ம ஆள் எப்போவுமே ரொம்ப போல்டான ஆளுன்னு அந்த சிண்டிகேட் லேடி நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு பெரிய ஸ்கீமுக்காக பல ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஆள் கொளுத்துறதை பார்த்து போல்டுங்கிற வார்த்தை இவனுக்கு செட் ஆகாதுன்னு ரியலைஸ் பண்ணுறா. இவன் ஒரு முழு பைத்தியக்காரன்னு கன்க்ளூட் பண்ணுறான். கான்டினென்ட்ல இருக்கிற மெக்கானோட எல்லா கேபினஸ் வேர் ஹவுஸ் லொக்கேஷனையும் நம்ம ஆளு ரொம்ப கூலாக கேட்கும்போது இவன் பிளான் பண்ணுறதை நினச்சி அவளுக்கே செம்ம பீதி ஆகுது. மெய்கன் சிண்டிகேட் லீடர்ஷிப் அப்புறம் எனக்கு மட்டும்தான் அந்த லொக்கேஷன் தெரியும்னு அவள் வார்னிங் கொடுக்குறா. ஆனால் அந்த சீக்ரஸி தான் தன்னோட பிளான்னு செட் ஆகும்னு நம்ம ஆளு சொல்கிறான். எல்லாத்தையும் எல்மானா மேலே பழிய போட்டுருவேன். ஃபேவல்லா பற்றின உண்மை எவ்வளோ பேருக்கு கம்மியாக தெரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ என்னோட ஃப்ரேம் ஜாப் செம்மையாக ஒர்க் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம ஆள் அவளை தேச துரோகத்துலையும் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்லையும் மாட்டி விட பிளான் பண்ணுறான்னு அவளுக்கு இப்போதான் புரியுது. மாலை முன்னாடி வந்து நீ எப்போவுமே ஸ்டாக்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஆளுன்னு சொல்கிறான். நீ பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், சிண்டிகேட் லீடர்ஷிப் மேலே டவுட் வர மாதிரி பண்ணு, அந்த வெர்சன் டான் ஜுவானுக்கு போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்கிறான். ஸ்கீமோட மெயின் கான்செப்டை சொல்கிறான். இந்த இன்சிடெண்ட்டை சிண்டிகேட் லீடர்ஷிப் கூட லிங்க் பண்ணி டான் ஜுவானுக்கு இதை அப்படியே கன்வே பண்ணுன்னு சொல்கிறான். சாதாரண கிரிமினல் ஆம்பிஷனை தாண்டி நம்ம ஆள் எவ்வளோ தூரம் போயிட்டான்னு நினச்சி அந்த ப்ரெஷரில் அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இருந்தாலும் நீ என்ன சொல்கிறன்னு உனக்கே புரியுதானே அவன் நம்ம ஆளை பார்த்து கேட்குறா. நம்மளும் கொஞ்சமும் தயங்காமல் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறான். அவன் நம்மளால பைத்தியம்னு திட்டிட்டு துரோகிகளுக்கு சிண்டிகேட் என்ன பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்கன்னு ரிமைண்ட் பண்ணுறான். மாலு பின்வாங்காமல் இந்த மொமெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு இன்னும் எஸ்கலேட் பண்ணுறான். மொத்த லீடர்ஷிப்பும் அழிஞ்சதுக்கு அப்புறம் துரோகி எவனும் இங்கே இருக்க மாட்டான்னு ஆர்கியூ பண்ணுறான். நான் உனக்கு டாப் சீட் ஆஃபர் பண்ணுறேன், ஆனால் நீ வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு அடிமையாகவே இருக்க போறியான்னு அவளோட ப்ரைடை டச் பண்ணி கேட்குறான். இதுலேருந்து வெளியே போக உனக்கு டைம் இல்லை, ஒன்று என் கூட பெட் கட்டு, இல்லை நான் சரண்டர் ஆகணும் ஒரு ஃபைனல் வேஜரை அவன் முன்னாடி வைக்கிறான். பயத்துக்கும் ஆசைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அவன் நம்ம ஆளை பார்க்குறா. கடைசியாக அவளோட ஆசை தான் ஜெயிக்குது. வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு லாக்கியாக இருக்கனா சிண்டிகேட்டில் சேரலைன்னு ஒத்துக்கிறா. ஃபேவல்லாவோட ட்ரூ ஐடென்டிட்டியை நம்ம ஆள் கண்டுபிடிச்சப்பவே அவனுக்கு இவன் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுறா. அந்த டேலண்ட்டை வச்சு ஹிடன் இன்டெலிஜென்ஸை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தது தான் அவளை நம்ம ஆளு கூட சேர வைக்கிது. மாலா அவளை ஒரு பெரிய சீக்ரெட் ரூயினுக்கும் பழங்கால ரிலீக்ஸுக்கு இருக்கிற இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனது அவளுக்கு ஞாபகம் வருது. அதை நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆள் சைடில் நிற்கணும்னு அவள் டிசைட் பண்ணான். இப்போ நம்ம ஆள் ஃபுல் பிளானையும் சொன்னதுக்கு அப்புறம் இனிமே திரும்பி போக சான்ஸே இல்லைன்னு ரியலைஸ் பண்ணுறா. அந்த வில்லை நம்ம ஆள் கையிலேருந்து வாங்கி இந்த கேம்பிளுக்கு ஓகே சொல்கிறா. அக்செப்ட் பண்ணதை பார்த்து நம்ம ஆளுக்கே ஒரு செகண்ட் சர்ப்ரைஸ் ஆயிடுது. டேபிளை ஓங்கி அடிச்சுட்டு நான் உசுரை பணைய வைக்கிறப்போ எனக்கு சாதாரண ரிவார்டு பத்தாது, அதுக்கு லிமிட்டே இல்லாமல் இருக்கணும்னு டிமாண்ட் பண்ணுறா. எக்ஸைட்மெண்ட்டுக்கும் பயமும் சேர்ந்த ஒரு எக்ஸ்பிரஷனோட நான் இதில் ஃபுல்லாக இறங்குறேன்னு டிக்ளேர் பண்ணுறான். மாலை அவளோட முடிவை வெல்கம் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்ததுக்காக நீ ஃபீல் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அவள் ரிலாக்ஸ் பண்ணிக்க இன்னொரு சிகரெட்டை பற்ற வைக்கிறா. அதோட அந்த மீட்டிங் முடியுது. ஆசையை சூஸ் பண்ணாலும் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ஓகே சொன்னதை நினச்சி அவள் கை இன்னும் நடுங்கிக்கிட்டே தான் இருக்குது. அந்த நடுக்கத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த கான்ஃபரன்ஸை நிஜமாகவே ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்ட்ராங்காக காட்டிக்க ட்ரை பண்ணுறா. ஜீக் ட்ராக்கரை ஃபுல்லாக நம்பிட்டோமேன்னு கவலையாக நினைக்கிறா. அதே நேரத்தில் கான்டினென்ட் ஃபுல்லாக நடக்கிற சஸ்பீசியஸான ஃபயர்ஸ் ஒரு பெரிய துரோகமும் ஸ்கீமும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு ஹிண்ட் பண்ணுது. இப்போ சீன் அப்படியே ஹவுஸ் ட்ராக்கரோட கிராண்ட் எஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்கே ஒரு பவர் அண்டு சீக்கிரசி நைட் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு. உள்ள ஒரு அன்சீன் எனிமி தன்னோட டார்கெட் யாருன்னே தெரியல, ஆனால் சாவு கன்ஃபார்ம்னு ஒத்துக்கிறான். ஹவுஸோட அஃபேர்ஸ் கூட இந்த வயலன்ஸை லிங்க் பண்ணுற ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் மேலே அந்த த்ரெட் அப்படியே தொங்குது. இது வேற யாரும் இல்லை,
டான் ஜுவான் தான். டார்கெட் யாருன்னு தெரியலனாலும் ஒரு முரட்டுத்தனமான சாவு கன்ஃபார்ம்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அகாடமியில் மார்னிங் ஆகுது. நம்ம ஆளோட பப்ளிக் ப்ரமோஷனுக்கு ஃபோக்கஸ் மாறுது. செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏபல் செம்ம டென்ஷனாக தட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அவனோட ப்ரமோஷனுக்காக மாதக்கணக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இன்விடேஷனை பார்த்தாலே நம்ம ஆளுக்கு செம்ம அன்ஈஸியாக இருக்குது. அந்த ஃபார்மல் இன்விடேஷன் இந்த மொமெண்ட்டை ரியலாக மாற்றுது. பேங்க்வர்ட்ஸ் நெருங்க நம்ம ஆளோட நர்வஸ்னஸ் இன்னும் அதிகமாகுது. ப்ரொமோஷன் பேங்க்வர்ட்ஸுங்கிறது நைட்ஹுட்டுக்கான ஒரு டெபியூட். இது டேலண்டான யங் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு ரேரான ஹானர்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். 3 வருஷமாக பார்க்காத தன்னோட அப்பா ஹவுஸ் ட்ராக்கரோட ஹெட் ஏபலோட ஞாபகம் அவனுக்கு வருது. பேங்க்வெஸ்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அப்பா கூட நடக்கிற இந்த ரீயூனியன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடியணும்னு மட்டும்தான் நம்மளால வேண்டிக்கிறான். 4 சீசன் கேசிலோட சென்ட்ரல் பால் ரூமில் நிறைய நோபல்ஸ் வந்திருக்க அந்த சத்தத்தோட பேங்க்வெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஏபல் கெஸ்ட்டு கூட ரொம்ப கேஷுவலாக பேசி அந்த ரூமையே கண்ட்ரோல் பண்ணுறான். நம்ம ஆளு போய் ஃபார்மலாக விஷ் பண்ணதும் ஏபல் உடனே நம்மளால நோட் பண்ணுறான். ஏபல் நம்ம ஆளை பேரை சொல்லி கூப்பிட்றான். ஒரு அப்பா மாதிரி இல்லாமல் ஒரு லார்டு மாதிரி அவனோட மரியாதையை ஏற்றுக்கிறான். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு நம்மளால சொல்ல ஏபல் எந்த சர்ப்ரைஸும் இல்லாமல் ஒத்துக்கிறான். கான்டினென்ட் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப சின்ன வயசில் அசூர் நைட்டாக மாறினவனை ஹானர் பண்ணதான் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குன்னு ஏபல் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த ப்ரைஸ் ஏபலோட மூத்த பையனுக்கு சும்மா நச்சு நடிக்குது. ஏன்னா அந்த ரெக்கார்டு முன்னாடி அவனோடது. சீக்கிரம் வந்துடுவான், நம்மளால ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னு சொல்லி ஏபல் அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணுறான். பேங்க்வர்ட்ஸை என்ஜாய் பண்ணுன்னு ஒரு பேட்டர்னல் பிளெஸிங் கொடுத்து நம்மளால அனுப்பி வைக்கிறான். நம்மளும் ரொம்ப ஒபீடியண்ட்டாக ஆன்சர் பண்ணுறான். ஏபல் நடந்து போகும்போது அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் மாறவே இல்லைன்னு நம்மளால பார்க்குறான். ஏபலோட மூத்த பையன் பிரதர்லி பாசத்துக்கு பதிலாக செம்ம காண்டில் இருக்கான். தன்னை ஸ்டடி பண்ணிக்கிட்டு நோபல் லைஃப்பில் இருக்கிற இந்த மூச்சு முற்ற ஃபார்மாலிட்டியை நினச்சி நம்மளும் மனசுக்குள்ளேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவனோட மாஸ்டர் உடனே அவன் கூட ஜாயின் பண்ணி ஏபல் என்ன ரிட்டையர்மெண்ட்ல இருந்து இழுத்துட்டு வந்து முரட்டுத்தனமாக வேலை வாங்குறான்னு புலம்புறாரு. இன்னைக்கு நைட்டு நம்மளால கைடு பண்ணுற டியூட்டியை ஏபல் தனக்கு கொடுத்துருக்காருன்னு மாஸ்டர் ரிவீல் பண்ணுறாரு. இது ஒரு நேச்சுரலான டியூட்டின்னு ஆர்த்தர் ஏமாத்திட்டாருன்னு சொல்கிறாரு. டயர்டாக இருக்கிற மென்டருக்கு ஓவராக வேலை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. அவங்க நடந்து போகும்போது 4 சீசன் கேசில் அவுட் சைடர்ஸ் வரக்கூடிய ஒரே இடமான ஸ்ப்ரிங் கார்டனுக்கு தான் போகிறோம்னு மாஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த கேசில் 4 மெயின் செக்ஷனாக பிரிச்சிருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்ப்ரிங் கார்டன் தான் பப்ளிக் ஃபேஸிங் ஏரியா. அவுட் சைடர்ஸ் இங்கே வரலாங்கிறதுனால முக்காவாசி ஈவெண்ட்ஸ் இங்கே தான் நடக்கும். சம்மர் ராக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங் இங்கே தான் ட்ராக்கர் பிஸ்னஸ் நடக்கும். ஹவுஸ் ஹெட்டோட ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. ஆட்டர்பெல் நைட் இண்டக்ஷன் மாதிரி இன்டர்னல் செரிமனிஸுக்காக இடம். விண்டர் கீப்ஸ் ஹவுஸ் ட்ராக்கர் 1000 வருஷமாக சேர்த்து வச்ச ரேரான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. கேட்டதை நம்மளால் பாஸ்ட் லைஃப்பில் இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே துரத்திட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறான். பேங்க்வெஸ்ட்டோட சென்ட்ரல் ஃபிகருக்காக ரெடி பண்ண ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் அவங்களோட டூர் முடியுது. இந்த டோர் இன்னைக்கு நைட்டோட ஸ்டாருக்காக ரிசர்வ் பண்ணது. அதனால் நம்மளால் தனியாக தான் உள்ளே போகணும்னு மாஸ்டர் சொல்கிறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வேற வேலை இருக்குது, அதனால் உன் கூட இருக்க முடியாதுன்னு மாஸ்டர் சொல்கிறாரு. இருந்தாலும் உள்ளே என்ன வெயிட் பண்ணுதுன்னு நினச்சி பயப்படாதுன்னு நம்ம ஆளுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. யாரோ ஒருத்தர் நமக்காக இவ்வளோ கவலைப்படுறாங்களேன்னு அந்த சின்ன கன்சர்ன் நம்ம ஆளுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட்டாக இருக்குது. மாஸ்டர் நம்ம ஆளோட பயத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீ ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுடாதுன்றதான் என்னோட ரியல் ஹோப்னு ஜோக் அடிக்கிறாரு. செரிமனி ஸ்டார்ட் ஆனதும் ட்ரம்பட் சவுண்டு கேட்குது. ஜீக் ட்ராக்கர் தான் இந்த பேங்க்வெஸ்ட்டோட ஸ்டார்னு அனௌன்ஸ் பண்ணதும் எல்லாரோட அட்டென்ஷனும் நம்மால் பக்கம் திரும்புது. கூட்ட வேலைக்கு நம்ம ஆளோட என்ட்ரன்ஸுக்கான செரிமோனியல் பாத் ஓப்பன் ஆகுது. நம்ம ஆள் வெளியே வந்ததும் 15 வயசு கோல்டன் பியூர் பிளட் கெடட் அதுக்குள்ள அசூர் நைட் ஆகிட்டானான்னு கெஸ்ட் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஆள் முன்னாடி வரும்போது நோபல்ஸ் நம்ம ஆளை ஏபல் கூட கம்பேர் பண்ணி அப்பாவோட ரெக்கார்டையே பிரேக் பண்ணிட்டான். அகாடமிலையும் அப்பாவோட பெஸ்ட்டாக இருக்கான்னு பேசுகிறாங்க. டிராகன் ஸ்லேயர்ஸ் எல்லாரோட ஹெட்டான ஆர்த்தர் ட்ராக்கர் முன்னாடி நம்மளால் நைட்ஸுக்கு போக பர்மிஷன் கேட்டு முட்டி போடுறான். அந்த மொமெண்ட்டை சீல் பண்ணுற மாதிரி ஆர்த்தர் ட்ரெடிஷ்னலாக ஸ்வாடை கீழே இறக்குறாரு. நைட்ஹுட் ஜேர்னிக்கு நம்ம ஆளை ப்ளஸ் பண்ணுறாரு. அந்த ஹால் ஃபுல்லாக கிளாப் சவுண்டு கேட்குது. ஆனால் ஆர்த்தர் செரிமனியை முடிக்காமல் பாஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்னு நம்ம ஆளை சென்ஸ் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.